போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: மேரி வினிஃப்ரெட் பெனடிக்ட், கனடா. 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் மன்றாட கூடியிருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளில் திரு அவை பெரும் மகிழ்ச்சியோடு 12 அப்போஸ்தலர்கள் ஒருவராக கருதப்படுகின்ற புனித மத்தியாஸ் விழாவை கொண்டாடுகிறது. தூய மத்தியாஸ் பெயரை தாங்கி இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி யூதாசினுடைய இடத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட புனித மத்தியாஸ் இயேசுவை மீது அதிகமான அன்பு கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணியாற்றி கடைசியில் இயேசுவுக்காக மறை சாட்சியாக கொலையுண்டவர். இந்த நாளில்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்கிறேன், அதுபோல நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்கள் என்ற கட்டளையை கொடுக்கின்றார். ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக கட்டிக்கொண்ட எல்லா பாவங்களுக்காகவும் தீமைகளுக்காகவும் மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, புனித மத்தியாவை திருத்துதர் குழுமத்தில் இணைத்துக் கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் நாங்கள் இடம்பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 15 முதல் 17, 20 26 உள்ள இறை வார்த்தைகள். ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருந்த போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டி இருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்படைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூதர் பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்திருக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல் வானளாவிய வீரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கனிதரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் தான் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9 முதல் 17 முடிய.
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் அன்பு கட்டளை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று பெருமகிழ்வோடு புனித மத்தியாசுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த புனிதர் ஒரு மறைசாட்சி, அப்போஸ்தலர்களில் ஒருவராக கருதப்படுகிறவர். இயேசுவினுடைய உயிர்ப்பு விண்ணேற்புக்கு பிறகுதான் இவரை மற்ற அப்போஸ்தலர்கள் மற்ற சீடர்கள் ஏறக்குறைய 120 பேர் ஒன்று கூடியிருக்கின்ற ஒரு அவையிலே அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். அவர்கள் எல்லோரும் கூடி வருகிறார்கள், ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபத்தினுடைய விளைவாக ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர்தான் எங்களுக்கு ஒரு தகுதியான அப்போஸ்தலரை யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பதிலாக அந்த இடத்தை நிரப்புவதற்கு தர வேண்டும் என்றால் 12 என்பது அவர்களுக்கு ஒரு முழுமையான எண், புனிதமான எண். காரணம், பழைய ஏற்பாட்டில் இருந்த 12 முது குலங்களினுடைய தலைவர்களாக இவர்களை பின்னால் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காகவே அந்த 12 என்பது அவர்களிடத்திலே உறுதியாக இருந்தது. எனவே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறார்கள். பர்னபா, மத்தையா 2 பேருக்கு மத்தியில் மத்தியாவினுடைய பெயர் விழுகிறது. அவர் அப்போஸ்தலராக மாறுகிறார். ஏறக்குறைய இயேசுவினுடைய எல்லா பணிகளையும் உடனிருந்து பார்த்தவர். இயேசுவால் பல்வேறு ஊர்களுக்கு நற்செய்தி பணியாற்றுவதற்காக அனுப்பப்பட்ட 72 சீடர்களில் இவரும் ஒருவர். அப்போஸ்தலராக தெரிந்தெடுக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாட்கள் யூதேயாவிற்குள் பணியாற்றிய பிறகு கிறிஸ்தவத்தை அறியாத மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக பல நாடுகளுக்கு, கிரேக்கன் நாட்டிற்கும் மற்ற நாடுகளுக்கும் செல்லுகின்றார். கப்பத்தோச்சியா பகுதியிலே கிறிஸ்தவ பணியாற்றுகின்றார். அவருடைய மரணத்தை பற்றி தெளிவான வரலாறு இல்லை. 2 விதமான வரலாறுகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்றும், இன்னொன்று அவர் வாளால் கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலின் எஞ்சிய பகுதிகளை ரோமைக்கு எடுத்து வந்தது கான்ஸ்டன்டன் மன்னனுடைய அம்மா சென்ட் ஹெலன் அவர்கள்தான். எஞ்சிய பகுதிகளை ரோமைக்கு எடுத்து வந்து அங்கே ஒரு ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல, உங்களை நான் என் நண்பர்கள் என்று சொன்னேன் என்று சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருடைய அன்பை அனுபவித்த அப்போஸ்தலர் மத்தியாசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த அன்பிற்கு சான்று பகர்ந்து வாழ்ந்து கடைசியில் அந்த அன்பிற்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பவராக மாறுகிறார். இன்று இயேசு மீண்டும் 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 தன்னுடைய சீடர்களிடத்தில் நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட அன்பு? அதுவும் என் தந்தை என்னிடம் காட்டிய அன்பு, என் தந்தை எனக்கு கொடுத்த அன்பு, அந்த அன்பைத்தான் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம். அன்பில் 3 விதமான நிலைகள் உண்டு. 3 விதமான, அதை சொல்வதற்கு குறிப்பதற்கு 3 விதமான கிரேக்க வார்த்தைகள் இருக்கின்றன. அது ஈரோஸ், ஃபீலியாஸ், அகாப்பே என்கிற 3 நிலைகள். ஈரோஸ் என்பது உடல் சார்ந்த அன்பு, ஃபீலியாஸ் என்பது குடும்பம் உறவு சார்ந்த அன்பு, அகாப்பே என்பது பிறருக்காக தங்களை கையளிக்கின்ற அன்பு செய்கின்ற ஒரு தியாக பண்பு நிறைந்த ஒரு அன்பு. அதுதான் இயேசு சொல்கிறார், நான் உங்களை என் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டேன்.
சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தன்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை என்று சொல்லி, நான் எதிர்பார்க்கிற அன்பு ஈரோஸோ ஃபீலியஸோ கிடையாது, மராக அகாப்பே, பிறருக்காக தன்னை கையளிக்கின்ற அன்பு. அப்படிதான் சொல்லிட்டு இது இந்த ரீடிங் தான் வழக்கமாக திருமண பூசையில் எல்லாம் வாசிப்பாங்க. நீங்கள் அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். இங்கே கூட 42 வருஷம் திருமண ஆண்டு விழா கொண்டாடுற நண்பர் இருக்கிறாரு. இந்த அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குருவானவர் திருமண நிகழ்வின் போது கேட்பார் பார்த்தீங்களா, நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் கடைசி வரை அன்பு செய்யவும் பிரமாணிக்கமாக இருக்கவும் நீங்கள் சம்மதிக்கிறீர்களா அப்படின்னு தான் கேட்பார். அப்போ அந்த அன்பு என்பது உடல் சார்ந்த அன்போ வெறும் குடும்பம் சார்ந்த அன்பு அல்ல, மாறாக அந்த அன்பு அகாப்பே. அது எப்படி என்றால், இந்த திருப்பிடத்தில் நாம் கொண்டாடுகின்ற இந்த அன்பு, உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்பதற்காக நான் உடைபடுகிறேன், என்னை தியாகம் செய்கிறேன், என்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் உங்களுக்கு உணவளிக்கிறேன், இந்த உணவால் உங்களுக்கு மீட்பளிக்கிறேன், இதனால் நிறைவாழ்விற்கு உங்களை அழைத்து செல்கிறேன் என்று ஒருவருக்காக தற்கையளிக்கிற அன்பு. அது இந்த நமக்கு இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு, லவ் கிவ் அப்படிங்கிறதெல்லாம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுதெல்லாம். அது முதல் நிலையா ரெண்டாவது நிலையான்னு சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. கொஞ்ச நாளையில் அது போர் அடிச்சு போகும், அது சலிப்பு தட்டிடும் அந்த அன்பு. மாறாக இயேசு விரும்புகிற குடும்பத்தில் இருக்க வேண்டிய அன்பு என்பது இந்த அகாப்பே தான். இந்த அன்பினால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இனிமேல் இந்த இடத்தில் நான் இல்லை, மாறாக என்னுடைய எல்லாவற்றையும் நான் உன்னிடத்திலே தற்கையளிக்கிறேன் என்றும், மனைவியும் அதை போல நான் இனிமேல் உங்களுக்காகத்தான் என்னை தியாகம் செய்வதற்காக இருக்கிறேன். இருவரும் தங்களுடைய தியாகத்தை அடையாளமிடுகிற ஒப்பந்தமிடுகிற இடம்தான் அந்த திருமண ஒப்பந்தம் என்பது. அதை புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது தான் நிறைய கோர்ட்டில் போய் நிற்கிறது. புரிஞ்சா கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனை போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இந்த அன்பைத்தான் இயேசு பிரதிபலிக்க சொல்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கு. இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அப்போஸ்தலர்கள். இயேசு வாழுகிற பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், இயேசுடைய இறப்பிற்கு பிறகு அந்த அன்பை தாங்கியவர்களாக அவர்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார்கள். எல்லா துன்பங்களையும் கடைசியில் தலை வெட்டுப்பட்டோ, தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டோ, விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டோ, தீ கொளுத்தப்பட்டோ, சாகிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். காரணம் என்ன? எங்கள் கடவுளே எங்களை அன்பு செய்கிறார், அந்த அன்புக்கு இதுதான் பிரதி பலன் என்கிற நம்பிக்கையோடு சென்றார்கள். நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்பதற்கு அடையாளம் தான் இது என்பது ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். எனக்கு சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் உடனே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது நம்முடைய சொல்லாடலாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவோ துன்பங்களை தாங்கிய பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் தான் அப்போஸ்தலர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். அதைத்தான் இன்று விழா கொண்டாடுகிற புனித மத்தியாவும் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே இயேசு வேற ஒன்றும் கேட்கல, நான் உங்களை அன்பு செய்கிறேன். எப்படிப்பட்ட அன்பு? என் தந்தை என்னிடம் காட்டிய அன்பு. நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றே ஒன்று கடைபிடித்தால் போதும், என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். என்ன கட்டளை என்பதைத்தான் அதில் கடைசியில் சொல்றாரு, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. வேற கட்டளையே கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு அன்பு செய்துட்டானாலே இந்த நாட்டில் ரூல்ஸ் தேவைப்படாது, ரெகுலேஷன்ஸ் தேவைப்படாது, இந்த நோட்டில் சட்டங்கள் தேவைப்படாது. நீங்கள் ரோட்டில் போகும்போது நான் பிறரை அன்பு செய்கிறேன்னா நம்ம கரெக்டாக டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணோன்னா டிராஃபிக் சிக்னலே தேவைப்படாது. ஆனால் எப்போ அப்படி ஒரு காலம் முடியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் நாங்கள் அன்பு செய்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது போலியானதாக இருக்குமோன்னு தெரியல. ஆனால் குடும்பங்களில் குறைந்தபட்சம், ஒருவேளை சமூகத்திற்கு அது பரவ வேண்டும், ஆனால் குடும்பத்திலாவது குறைந்தபட்சம் ஒருவர் மற்றவருக்காக தற்கையளிக்கிற அந்த அன்பைத்தான் இயேசு அந்த மூன்றாவது அகாப்பே என்று சொல்லுகின்ற, தான் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக தியாகம் செய்வது போல நாம் நம்பி இருக்கிறவர்களுக்காக தியாகம் செய்கிற அந்த உறவை, அந்த அன்பை இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அத்தகைய அன்பு மிக்கவர்களாக வாழவே நம்மோடு அவர் வருகின்றார், உடன் வருகின்றார். தியாகம் நிறைந்த இந்த பலியை கொண்டாடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அன்பில் தொடர்ந்து நிலைத்திருக்க வர வேண்டி இப்பலியிலே மன்றாடுவோம். நம்மையும் நம் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணி ஆளும் நாதனுக்கு ஆண்டவரே அனைத்தும் தெய்வமே போற்றுகிறோம். தன்னை தந்த தேவனுக்கு தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம்
அவரின் பாதம் தீண்டினால் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கச் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பெற்றுதலோடு மது புகழை பாடி குரலெழுப்பி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தை மீட்பை தரும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு மக்கள் இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற திருத்தூதர் புனித மத்தியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வில் இருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, அன்பு ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, தீமைகளுக்காக நொறுக்கப்பட்டவர். நம்மை அன்பு செய்வதன் அடையாளமாக நம் இதயத்தில் வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்து களைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கும் பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. இறைவனையும் பிறரையும் அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மேரி வினிஃப்ரெட் பெனடிக்ட் கனடா 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி